வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நேரம் பார்த்துட்டு வரலாம் வாங்க. பால் காய்ச்சறதுக்கு வந்தவங்க எல்லாரும் ஒருத்தராக கிளம்பி போயிட மீனா ரொம்பவே கலங்கி போயிடுறாங்க. அத்தை, நீங்களாவது கொஞ்ச நேரம் எங்கள் கூட இருப்பீங்கல்ல, உடனே கிளம்பிட மாட்டீங்களே அப்படின்னு ஏக்கமாக கேட்க கோமதி பக்கத்தில் வந்து மீனாவோட கையை பிடிச்சிக்கிட்டு உடஞ்சி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே சுகன்யா பாஞ்சு வந்து, அத்தாச்சி என்ன ஆச்சு, ஏன் அழறீங்கன்றாங்க. அம்மா ஏம்மான்றாங்க அரசியும். ஆனால் கோமதி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்க மீனா கோவத்தோட செந்தில முறைக்கிறாங்க. அத்தை அப்படின்னு மீனா அவங்களோட கையை பிடிக்க, இல்லை புது வீடு வந்த முதல் நாளே அழுவுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு கோமதி சொல்ல, அத்தை அப்படின்னுட்டு இருக்காங்க மீனா. இனிமே நாம ஆளுக்கு ஒரு இடத்துல தான் இருக்கணும், நினைச்ச நேரத்துல எல்லாம் பார்க்க முடியாதுல்ல அப்படின்னு கோமதி சொல்ல பல்ல இறுக்கி கடிச்சிட்டு நிக்கிறாங்க மீனா. ராஜியுமே ரொம்ப வலியோட நின்று இருக்காங்க. இங்க பாருமா, நான் உங்களை எல்லாம் என் மருமகளாவா பார்த்தேன், மக மாதிரி தானே பார்த்தேன் அப்படின்னு அவங்களோட கன்னத்தை தொட்டு கேட்டுட்டு என்னமோ அப்படின்னு கோமதி தேம்பி தேம்பி அழறாங்க. அவங்களால அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. மீனா செம்ம கடுப்போட செந்தில பார்த்துட்டு இருக்க, அது முகத்துல எந்த உணர்ச்சியும் இல்லாம அப்படியே சில மாதிரி நிக்குது. அழாதீங்க அத்தை அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க அக்கான்னு ராஜி வர்றாங்க. கோமதி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்க, அத்தை அழாதீங்க அத்தைன்னு சொல்லிட்டு இருக்க செந்தில் முகத்தை கடுப்பா திருப்பிக்கிறாரு. உங்க மகன் திமிர் பிடிச்சி பண்ற வேலையால நானும் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்ல, ஏய் புரிஞ்சிக்காம பேசாத மீனா அப்படின்னு செந்தில் சொல்ல, நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா அப்படின்னு கோவமா சொல்ற மீனா. இங்க பாருங்க, நான் அடிக்கடி வருவேன், எனக்கு உங்களை பார்க்கணும்னு தோணும் போது, உங்களுக்கு என்ன பார்க்கணும்னு தோணும் போது கண்டிப்பா நான் வருவேன். அத்தை 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 அழாதீங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க அழுதுட்டு இருக்கிற கோமதி மீனாவோட தோல்ல சாஞ்சிக்கிறாங்க. மீனாவுக்கு அழுக வந்துட அவங்க தலையை தடவி கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க ராஜியும் கண்ணீரை அடக்க முடியாம அழுதுகிட்டு மீனாவோட இன்னொரு தோல்ல தலைய வச்சுக்கிறாங்க. ஐயோ சாமி, தாங்க முடியலடாங்கிற மாதிரி பாக்குறாரு செந்தில். கதிர் கொஞ்சம் கவலையோட பார்த்துட்டு இருக்காரு. டக்குன்னு கோமதி சுதாரிச்சுக்கிட்டு நிமிர, என்ன சின்ன குழந்தைங்க மாதிரி அழுதுகிட்டு அப்படின்னு ராஜு கண்ணை ஒரு கையால தொடச்சு விட்டு தன்னோட கையை இன்னொரு கையால தொடச்சுக்கிறாங்க மீனா. கோமதியும் கண்ணை தொடச்சுக்கிட்டு, அழக்கூடாது, வந்த முதல் நாளே அழக்கூடாது, அழாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அம்மா நான் ஒன்றும் உன் மருமகளை கண்காணாத தேசத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போயிடல அப்படின்னு சொல்ல, டேய் இதெல்லாம் உனக்கு புரியாதுடா, நீ பேசக்கூடாது சொல்லிட்டேன் அப்படின்னு கோமதி சொல்ல, என்னமோ போங்கன்ற மாதிரி முகத்தை உருன்னு வச்சுக்கிறாரு செந்தில். அடுத்து கோமதி கிளம்புறோன்னு சொல்ல மீனாவும் ராஜியும் பயங்கர அதிர்ச்சியா பாக்குறாங்க. போயிட்டு வர்றோம் அப்படின்னு கோமதி ஒரு ஹக் பண்ணிட்டு திரும்பிக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ அழுகை ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிடுது. வாயை மூடிட்டு அழுகையை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. உடனே ராஜி அக்கான்னு கூப்பிட மீனா அவங்க பக்கம் திரும்புறாங்க. ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கா. ஐயோ என்னடி இதுங்கிற மாதிரி குழலி சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. கிளம்புறோம்க்கா அப்படின்னு ராஜியும் சொல்ல மீனா தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. அடுத்த அரசி, அண்ணி அப்படின்னு வந்து கையை பிடிக்க பத்திரமா இருங்கிறாங்க மீனா. சரிங்க நீன்னு அரசி சொல்ல, அரசி மீனாவை பார்த்துட்டே இருக்க மீனா டக்குன்னு அரசி இழுத்து ஹக் பண்ணிக்கிறாங்க. முதுகுல தட்டி கொடுக்குறாங்க. அடுத்து குழலி மீனாவை தோளோட சேர்த்து பிடிச்சிக்க, சரி மீனா நாங்கள் போயிட்டு வரோன்னு மயிலு வந்து நிற்க, சரிக்கான்னு லைட்டான அழுகையோட தலையாட்டுறாங்க மீனா. அடிக்கடி வீட்டுக்கு வரணும் என்ன அப்படின்னு மயிலு மீனாவோட கன்னத்துல தட்டி கொஞ்சம் கலங்குன குரல்ல தான் சொல்றாங்க. மீனா போயிட்டு வரோங்கிறாங்க சுகன்யா. மீனாவும் லைட்டான கண்ணீரோட சரின்னு தலையாட்ட, வாங்க போகலாம் அப்படின்னு கோமதி கூப்பிடுறாங்க. கோமதி ஒரேட்டு எடுத்து வைக்க, ஒரு நிமிஷங்கிறாரு செந்தில். எல்லாம் என்னங்கிற மாதிரி செந்திலையே பார்த்துக்கிட்டு இருக்க பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்கிறாரு. குழலியோட கண்ணு ரெண்டு ஆண் கோழி முட்டை மாதிரி விரியுது. கதிர் செந்திலோட கையில இருக்க பணத்தை பார்த்து சிரிச்சுட்டு, அண்ணே என்னண்ணே கட்டு கட்டா பணம்லாம் வச்சிருக்க அப்படின்னு கேட்க, மீனாவுக்கு அவ மாமனார் கொடுத்தா மாதிரி எனக்கு ஏன் மாமனார் கொடுத்தாரு அப்படிங்கிற செந்தில், இந்த அரிசி வச்சுக்கோன்னு நீட்டுறாரு. கோமதி கண்ணை தொடச்சிட்டு முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. வாங்கிக்கோமா அப்படின்னு செந்தில் சொல்ல அரசி கோமதியை பாக்குறாங்க. கோமதி எந்த ரியாக்ஷனையும் காட்டாம அப்படியே நிக்க, அப்படின்னு குறுக்குல தலையாட்டுற அரசி, இல்லைன்னு வேண்டான்னேங்கிறாங்க. இந்தா புடி முதல்ல அப்படின்னு அரசியோட கையை எடுத்து அதுல பணத்தை வைக்கிறாரு செந்தில். அண்ணே அப்படின்னு அரசி சொல்லிட்டு இருக்கும் போதே வாங்காதன்றாங்க கோமதி மெதுவா. மீனாவும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அரசி அவங்க அம்மாவையே பார்த்துட்டு இருக்காங்க. மறுபடியும் கொஞ்சம் பணத்தை எடுத்து இந்தா இதையும் வச்சுக்கோங்கிறாரு செந்தில். அண்ணே எதுக்குன்னு கேட்க, புடி புடிமாங்கிறாரு செந்தில். எதுக்குன்னு இம்புட்டு பணம் கொடுக்குற அப்படின்னு அரசி கேட்க, முன்னாடி என் கையில பணம் இல்லை, ஆனா இப்ப அப்படி இல்லைல்ல, சம்பாதிக்கிறேன்ல அப்படின்னு செந்தில் சொல்ல, இவன் பெருமையை கேட்கறதுக்கு நம்ம எல்லாரும் கிளம்பலாம் வாங்க அப்படின்னு கோமதி நடக்க ஆரம்பிக்க
மயிலும் சுகன்யாவும் கூட போறாங்க. அக்கா வர்றேங்கான ராஜி நான் அழுதுகிட்டு அங்கேயே நிக்கிறாங்க. அடுத்து அவங்களும் கிளம்ப போயிட்டு வரேனே அப்படின்னு கதிர் வந்து அண்ணனை ஹக் பண்ணிக்கிறாரு. சரிடான ஒரு தலையாட்ட கதிர் அரசி எல்லாரும் கிளம்பிடுறாங்க. குழலி மட்டும்தான் மீனா பக்கத்துல நிக்கிறாங்க. மீனா அழுதுகிட்டே கண்ணை துடிச்சிட்டு இருக்க. நான் கீழே போய் அவங்களெல்லாம் விட்டுட்டு வரேன்னு செந்தில் கிளம்ப போறாரு. இருப்பா ஒரு நிமிஷம் நானும் கிளம்புறேங்கிறாங்க குழலி. ஏங்கா நீயாவது கொஞ்ச நேரம் இருக்கலாம் இல்லங்கிறாரு செந்தில். அட நீ வேற, அங்க எனக்கு எக்கச்சக்க வேலை கிடக்கு, எனக்கு என்ன வேலை இல்லையா என்ன அப்படிங்கிற குழலி மீனாவை இந்த பக்கமா இழுத்து விட்டுட்டு இப்படி வா அப்படிங்கிறவங்க செந்தில் பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு, ஆமா அப்பா உனக்கும் கதிருக்கும் பணம் கொடுத்துருக்காருல்ல அப்படின்னு கேட்க, ஐயோ இது வேறையான்ற மாதிரி மீனா கன்னத்துல கையை கொடுத்துட்டு நிக்கிறாங்க. ஆமா கொடுத்தாருங்கிறாரு செந்தில். அப்ப எனக்கு பங்கெல்லாம் எதுவும் இல்லையா அப்படின்னு குழலி கேட்க, உன் கல்யாணத்துக்கு நகையெல்லாம் போட்டாரே அப்ப நாங்க பங்கு கேட்டோமா? அப்பா கிட்ட ஆளுக்கு ஒரு 60 சவரன் மட்டும் கொடுக்க சொல்லுப்போ அப்படின்னு செந்தில் சொல்ல ஒரு அசட்டு சிரிப்பை சிரிக்கிறாங்க குழலி. அப்படின்னு அவங்க சொல்லி சமாளிச்சுட்டு இருக்க. ஓகேவான்னு செந்தில் கேட்க, நல்ல விவரமான ஆள் தான்டா நீங்கிறாங்க குழலி. எல்லாரும் அப்படிதான் இருக்காதா பின்ன, இல்லைன்னா உங்களை ஏமாத்திடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அக்காவோட தோல்ல கைய போட்டுட்டு அவங்கள வெளியே தள்ளிட்டு போறாரு செந்தில். எல்லாரும் இறங்கி கீழே போயிட்டு இருக்க. கதிர் கார் எடுக்க போறாரு. எல்லாரும் கார்ல ஏறதுக்காக போயிட்டு இருக்க. மீனா பால்கனிக்கு ஓடி வந்து பாக்குறாங்க. கார் கதவு கிட்ட வர்ற எல்லாருமே மேல பாக்க மீனா அங்க கண்ணீரோட நிக்க. கோமதிக்கு மனசே தாங்கல. மெதுவா கண்ணாலேயே போயிட்டு வரேன்னு காட்டுறாங்க. அவன் கண்ணீரோட சரின்ற மாதிரி லைட்டா தலையாட்ட முகத்துல வரவழைக்கப்பட்ட சின்ன சிரிப்போட கோமதி திரும்புறாங்க. எல்லாருமே மேல அண்ணாந்து பார்த்து லைட்டா தலையாட்டி கண்ணாலேயே போயிட்டு வரேன்னு சொல்ல நான் ரொம்பவே அழுகைய கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்கிறாங்க. எல்லாருமே மேல பாத்துக்கிட்டே கார்ல ஏறி உட்கார செந்தில் கரெக்டா குழலிய கூட்டிட்டு வர்றாரு. அக்கா கார்லயே போக்கான்னு சொல்ல, இல்ல நான் ஆட்டோலயே போறேன் அப்படின்னு குழலி சொல்ல, இல்ல நீ கார்லயே போக்கா, அம்மா அக்காவையும் கார்ல ஏத்திக்க, அவங்க வீட்டுல இறக்கி விட்டுருன்னு கதவை திறந்து விடுறாரு செந்தில். குழலியும் கார்ல ஏறிக்க இவரே கதவை சாத்தி விட்டுடுறாரு. அத்துவான காட்டுக்குள்ள நின்னுட்டு இருக்க ஒத்த பனைமரம் மாதிரி மீனா கீழே வெறிச்சு பார்த்துட்டு நிக்கிறாங்க. பெரிய சாதனை பண்ணின நினைப்போட திரும்புற செந்தில் அப்படியே அண்ணாந்து மீனாவை பார்க்க அவங்க முகத்தை வெடுக்குன்னு திருப்பிக்கிட்டு உள்ளர போயிடுறாங்க. ராஜி அவங்க டிராவல்ஸ்ல உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்க. குமரவேல் உள்ளர வர்றாரு. அண்ணனை பார்த்துட்டு ரொம்பவே ஆனந்தப்படுற ராஜி எழுந்து நின்று அண்ணேங்கிறாங்க. குமரவேல அங்கேயே நின்று தங்கச்சியை பார்த்துட்டு இருக்க. வாண்ணே வந்து உட்காருங்கிறாங்க ராஜி. வரேன் அப்படின்னு குமரவேல் ஒரு சோஃபாவோட சேர்ல உட்கார ராஜி உட்கார்றாங்க. யாரு பேச்ச ஆரம்பிக்கிறதுங்கிற மாதிரி ராஜி குமரவேலை பார்க்க குமரவேல் தன்னோட தங்கச்சியவே பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் மெதுவா பார்வைய சுத்தி திருப்புறாரு. அப்படியே பார்த்து முடிக்க ராஜியோட பார்வைய அண்ணன் பின்னாடியே போகுது. ஆபீஸ் ரொம்ப நல்லா இருக்கு ராஜி, யார்கிட்டயோ போய் வேலை பார்க்கறதுக்கு சொந்தமா தொழில் பண்றது ரொம்ப நல்லதுதான் அப்படின்னு குமரவேல் சொல்ல ராஜி தலையை மட்டும் ஆட்டுறாங்க. கொஞ்சம் தண்ணி குடின்னு குமரவேல் கேட்க, இரு அப்படின்னு ஒரு வாட்டர் பாட்டில வேகமா திறக்கிறாங்க. இந்தான ராஜி வாட்டர் பாட்டில நீட்ட வாங்கி குடிக்கிறாரு குமரவேல். மறுபடியும் அவங்க பாட்டிலுக்காக கைய நீட்ட குடுராஜின்னு மூடிய வாங்கி அவரே மூடிடுறாரு. போலீஸ் ஆகுறது தான் உன் முடிவான ராஜி கிட்ட கேட்க, ஆமாங்கிறாங்க. நாங்க தான் நீ சொல்லும் போதெல்லாம் பெருசாவே எடுத்துக்கல, கதிர் மாப்பிள்ளையாவது புரிஞ்சுக்கிட்டாரே நல்ல விஷயங்கிறாரு குமரவேல். ராஜி சின்ன சிரிப்போட பாத்துட்டு இருக்க. என்னடா இவன் பாட்டுக்கு வந்தான், கண்டதையும் பேசிட்டு இருக்கானேன்னு யோசிக்கிறியா அப்படின்னு குமரவேல் கேட்க, அப்படிலாம் இல்லங்கிறாங்க ராஜி. நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன், அப்பத்தாவுடைய பிறந்த நாள் வருது தெரியுமில்லன்னு கேக்குறாரு குமார். ஞாபகம் இருக்குங்கிறாங்க ராஜி. வர்றது அவங்களுக்கு 75வது பிறந்த நாள் தெரியும் இல்லங்கிறாரு அவரு. அதுவும் ஞாபகம் இருக்குங்கிறாங்க ராஜி. அப்பத்தாவோட பிறந்த நாளை எப்படி கொண்டாடுறது என்ன ஏதுன்னு நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம், ஆனா அப்பத்தா ஆர்வமே காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு குமரவேல் சொல்ல ராஜி அண்ணனைய பார்த்துட்டு இருக்காங்க. தாத்தா என்னை கூப்பிடுறாரு, சீக்கிரமா நான் செத்து போயிடுவேன்னு என்னென்னமோ சொல்றாங்க அப்படின்னு குமரவேல் சொல்ல கொஞ்சம் அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க ராஜி. அப்பதான் நிறைய விஷயத்த மனசுல போட்டு வச்சிருக்காங்க ராஜி. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகுறதுக்குள்ள அதெல்லாம் நடந்துடணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு குமரவேல் சொல்ல, ஆஹா அப்பத்தாவுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்கிறாங்க ராஜி அவசரமா. குமரவேல் பெருமூச்சு விட்டுட்டு பார்க்க அவங்க ரொம்ப காலத்துக்கு நல்லா இருப்பாங்க அப்படின்னு ராஜி சொல்ல, நல்லா இருக்கணும்னு தான் நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோம், நம்ம குடும்பமும் அத்தையோட குடும்பமும் ஒன்று சேரணும்னு அப்பத்தா ஆசைப்படுறாங்க அப்படின்னு குமரவேல் சொல்ல, எங்கிட்டையும் அப்பத்தா பல முறை அதை பத்தி பேசியிருக்காங்க, ஆனா அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லைன்னு அவங்களுக்கும் நல்லா தெரியும் அப்படின்னு ராஜி சொல்ல, எனக்கும் தெரியும் தான், இருந்தாலும் அப்பத்தாவுக்கு கொஞ்சமாவது மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும்
கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல ராஜி அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு தான் உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல ராஜி புரியாம பாக்குறாங்க. அப்பத்தாவோட பிறந்த நாள் நம்ம குலதெய்வம் கோவில்ல வச்சுதான் கொண்டாட போறோம். அதுக்கு நீயும் அத்தையும் வர முடியுமா அப்படின்னு குமரவேல் கேட்க அதிர்ச்சியா பாக்குறாங்க ராஜி. அப்படியே கொஞ்ச நேரம் யோசிக்கிறவங்க ஆசை தானே, ஆனா எப்படின்னே முடியும் அப்படின்னு கேட்க ஏன் முடியாது அப்படின்னு குமரவேல் கேட்க அது நானும் அத்தையும் மட்டும் நினைச்சா நடக்கிற விஷயம் இல்ல அப்படின்னு ராஜி சொல்ல ஏற்கனவே அப்பத்தா உடம்பு சரியில்லாம இருந்தப்போ நீயும் அத்தையும் ஹாஸ்பிட்டல்ல வந்து பாத்தீங்க தானே, அப்ப கூட உங்க வீட்டு ஆளுங்கெல்லாம் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு குமரவேல் கேட்க எங்க வீட்டு ஆளுங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க தான், மாமா கதிர் எல்லாம் சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு வழி அனுப்புவாங்க, கூட வந்தாலும் கூட வருவாங்க, ஆனா நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு அந்த அளவுக்கு பக்குவம் கிடையாது அப்படின்னு ராஜி சொல்ல குமரவேல் கொஞ்சம் சங்கடமா உட்கார்ந்து இருக்கிறவரு எங்க அப்பாவை தானே சொல்ற அப்படின்னு கேட்க ராஜி எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்காங்க. எங்க அப்பாவால எந்த பிரச்சனையும் வராதுன்னு உனக்கு வாக்குறுதி கொடுத்தா நீ வருவியான்னு கேக்குறாரு குமரவேல். ராஜி அமைதியா உட்கார்ந்து இருக்க, நீங்க குடும்பத்தோட வந்தீங்கன்னா அதை விட சந்தோஷம், அப்பத்தாவுக்கு வேற எதுவுமே இல்ல, அதுவும் இல்லைன்னா கூட நீயும் அத்தையுமாவது கண்டிப்பா வரணும், அப்பதான் அப்பத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அதையாவது பண்ண முடியுமான்னு கொஞ்சம் பாரு ராஜிங்கிறாரு குமரவேல். ராஜி அமைதியாவே உட்கார்ந்துருக்க, உன்னை கட்டாயமெல்லாம் படுத்தல, முடியுமான்னு பாரு அப்படிங்கிற குமரவேல் எழுந்து நின்னு அப்போ நான் கிளம்புறேன் ராஜின்னு சொல்ல ராஜி எழுந்து நிக்கிறாங்க. அவரு வரேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து விட்டு நகர சரின்னுங்கிறாங்க ராஜி. குமரவேல் கதவை திறந்துட்டு வெளியில போக ராஜி அண்ணனையே பார்த்துட்டு நிக்கிறாங்க. இங்க புதுசா வந்திருக்க வீட்டுல மீனா ஒரு சேர்ல உட்கார்ந்து சாஞ்சிக்கிட்டு இன்னொரு சேர்ல காலை நீட்டிட்டு தூங்கி தூங்கி விழுறாங்க. ஒரு கட்டத்துல முழிக்கிறவங்க ஓ குவார்டர்ஸா அப்படின்னு சுத்தி பாக்குறாங்க. அப்படின்னு கீழே இறங்குறவங்க அடங்கியிருந்த காலை ஒரு உதறிக்கிட்டு லைட்டை போடுறாங்க. வீட்டுல லேசா வெளிச்சம் வருது. மணி என்னாச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கீழே இருக்க மொபைல் எடுத்து பார்த்துட்டு ஐயோ 6:40 அப்படின்னு கொட்டாவை விட்டுட்டு இருக்கவங்க ஐயோ துணியெல்லாம் அடுக்கணுமே, தனியா பண்ணுனா கஷ்டமா இருக்கும், அவங்க வந்ததுக்கு அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம், எப்பா சாமி அப்படின்னு மறுபடியும் சேர்ல உட்காந்துக்கிறாங்க. சுத்தி இப்படி பாக்குறவங்களுக்கு வெறுப்பா இருக்கு. அப்புறமா வயிற்றுல கையை வச்சுட்டு பசிக்குது, சமைக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை, பக்கத்துலேயும் எதுவும் கடை இருக்கான்னு தெரியலையே, பால் இருந்தா காஃபியாவது போட்டு குடிக்கலாம், அதுக்கும் வழி இல்லைன்னு ஏகத்துக்கும் புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. மாமா கொடுத்த மளிகை சாமான் இருக்குல்ல அதுல ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு மீனா தரையில மண்டி போட்டு அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி உள்ளர இருந்து பொருள் எல்லாம் வெளியே எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அதுல ஒரு பெரிய பிஸ்கட் பாக்கெட் இருக்கு. அது வெளியே எடுக்கிறவங்க டேபிள் மேல வச்சுட்டு டம்ளர்ல தண்ணியை வச்சு பிஸ்கட்டை முக்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு மொபைல் எடுத்து பார்த்துட்டு மணி 7:30 இன்னும் வர காணமே அப்படின்னு யோசிக்கிறவங்க கால் பண்றாங்க. கால் பிக் ஆகல. என்னது பைக் ஓட்டிட்டு இருக்காரோ அப்படின்னு யோசிக்கிற மீனா அவர்கிட்ட தான் பைக் இல்லையே இப்போ அப்படின்னு யோசிக்கிறவங்க ஒருவேளை என் மேல இருக்க கோவம் இன்னும் குறையலையோ, கோவப்பட வேண்டியது நான் தான், நியாயமா நான் தான் கோவப்படணும், அவங்களுக்கு என்ன கோபம் என் மேல, வரட்டும் அப்படின்னு யோசிக்கிறவங்க மறுபடியும் செந்திலுக்கு கால் பண்றாங்க. தலை ரோட்ல இப்படியும் அப்படியே நடந்துட்டு இருக்கு. மொபைல் ரிங்காக பார்த்துட்டு எடுத்து காதில் வச்சு ஹலோங்கிறாரு. எங்க இருக்கீங்கன்னு மீனா கேட்க ஏன் கேக்குறேங்கிறாரு செந்தில். மணி ஆச்சு இன்னும் வீட்டுக்கு வரலையே அதான் கேக்குறேங்கிறாங்க மீனா. மணி என்ன ஆகுதுன்னு தெரியும்ல அப்படின்னு மீனா கேட்க நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு செந்தில் சொல்ல ஏன்னு கேக்குறாங்க மீனா. வந்து சொல்றேன் அப்படின்னு செந்தில் சொல்ல சரி எம்பட்டு நேரம் ஆகுங்கிறாங்க மீனா. ஏய் வந்துடுறேன்டி அப்படின்னு செந்தில் சொல்ல ஏங்க நான் இங்க தனியா இருக்கேங்க, ஆபீஸ்ல ஏதாவது வேலையா, மீட்டிங் வச்சுட்டாங்களா அப்படின்னு மீனா கேட்க நான் வர்றேன் மீனா நீ வையுங்கிறாரு செந்தில். ஏங்கன்னு மீனா கூப்பிட்டுட்டு இருக்கவே போனை கட் பண்ணிடுறாரு. காத்திருந்து டென்ஷன் ஆகுற மீனா சேரெல்லாம் நகர்த்தி போட்டுட்டு ஒரு மேட் எடுத்து விரிக்கிறாங்க. தலைவனையை தூக்கி போட்டு படுக்கிறாங்க. பாண்டியன் வீட்டுல பாண்டியன், சரவணன், மயிலன்னு டேபிள்ல 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க. பாண்டியன் ஒரு பேப்பர் பார்த்து எழுதிட்டு இருக்க மாமா நம்ம ஏற்கனவே இந்த கடை பேரை போட்டாச்சுங்கிறாங்க மயிலு. அப்படின்னு பாண்டியன் எழுதிக்கிட்டு இருக்க சரவணன் மயில முறைச்சிட்டு இருக்காரு. அப்பா தன்ராஜன் பேலன்ஸ் 1800 ரூபாயை கொடுத்துட்டாருன்னு சரவணன் சொல்ல அதை எழுதியாச்சு மாமாங்கிறாங்க மயிலு. சரவணன் மயில ஒரு எரிச்சலோட பார்த்துட்டு இருக்க மயிலு மறுபடியும் பாண்டியன் கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ கோமதி அந்த பக்கமா ரோபோட் மாதிரி நடந்து போயிட்டு இருக்க பாண்டியன் எழுதுறது விட்டுட்டு பாக்குறாரு. கோமதி, ஏய் கோமதி அப்படின்னு பாண்டியன் கூப்பிட கோமதி சுத்தமா அவுட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஏய் கோமதி அப்படின்னு அவர் கத்த திக்குன்னு ஏதோ சத்தம் கேக்குதுன்னு திரும்பி பாக்குறாங்க கோமதி. என்ன அப்படின்னு வர என்னடி ஆச்சு உனக்கு, 3 பேரும் உட்கார்ந்துருக்கோம், ஏன் என்னன்னு கண்டுக்காம பேசாம கூட போயிட்டு இருக்க அப்படின்னு பாண்டியன் கேட்க இல்லங்க ஏதோ யோசனையா போயிட்டு இருந்தேன் அதான் கவனிக்கல
அப்படின்னு எந்த உணர்ச்சியுமே இல்லாம சொல்லிட்டு இருக்காங்க. என்ன யோசனைங்கிறாரு பாண்டியன். ஒன்னும் இல்லைங்கன்னு கோமதி முகத்தை திருப்பிக்க. ஒன்னும் இல்லையா, என்னன்னு சொல்லுங்கிறாரு பாண்டியன். இல்ல சொன்னா கோவப்படுவீங்க அப்படின்னு கோமதி சொல்ல, என்னம்மா தம்பியை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சரவணன் கேட்க பெருமூச்சு விடுற கோமதி, அவனை பத்தியும் யோசிக்கிறேன் தான், ஆனா அவனை விட அதிகமா மீனாவை பத்தி தான்டா யோசிக்கிறேன் அப்படின்னு கோமதி சொல்ல, பாண்டியனும் சரவணனும் ஒண்ணுமே இல்லாத மாதிரி பாக்குறாங்க. ஏன் அத்தை, பெத்த புள்ளைய விட மருமக மேல பாசமா உங்களுக்குன்னு கேக்குறாங்க மயிலு. ஏய், எல்லார் மேலேயும் ஒரே அளவுக்கு பாசம் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு கோமதி சொல்ல, அப்புறம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க மயிலு. அவன் ஆசைப்பட்டு தனியா போனவன், ஆனா மீனா அப்படி இல்ல, இங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டு பெருசா விருப்பமே இல்லாம அவன் கூட போனவ, அதான் அவளை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு கோமதி சொல்ல, அதுவும் சரிதான் அப்படின்னு மயிலு சொல்ல, அவ இல்லாம வீடு வீடாவே இல்ல, துக்கம் நடந்த வீடு மாதிரி இருக்கு அப்படின்னு கோமதி சொல்ல, மயிலு அப்படியே ஆன்னு பாக்குறாங்க. அம்மா சொன்னது கேட்டதும் சரவணை மண்டைக்குள்ள சட்டுன்னு ஒரு பல்ப் எரியுது. அப்பா, மீனாவும் வீட்டுல இல்ல, மயிலும் கடைக்கு வந்துட்டு அம்மாவுக்கு கஷ்டமா இருக்காது அப்படின்னு கேட்க, மயில ஐயோ இவர் எங்க நமக்கு வேட்டு வச்சிருவாரு போல இருக்கேன்னு அதிர்ந்து போய் பாக்குறாங்க. பாண்டியன் அமைதியாவே உட்கார்ந்து இருக்க. அப்பா, அம்மாவுக்கு ஒத்தாசையா மயில வீட்லயே இருக்கட்டும் பாங்கிறாரு சரவணன். என்னமாமா இது, கிடைக்கிற கேப்ல கெடா வெட்டுறீங்க அப்படின்னு மயில பாத்துட்டு இருக்காங்க. பாண்டியன் யோசனையா பாத்துட்டு இருக்க. சரவணன் மறுபடியும் அதையே சொல்றாரு. உடனே மயில சுதாரிச்சுக்கிட்டு, ஏமாமா நான் கடைக்கு வர்றதுல உங்களுக்கு விருப்பமே இல்லையோ அப்படின்னு கேட்க, அதை சொல்லிதான் தெரியுமாக்க உனக்கு அப்படிங்கிற மாதிரி சரவணன் முகத்தை திருப்பிக்கிறாரு. பாண்டியன் சரவணனை பார்க்க, இல்ல மயிலு, அம்மாவை பத்தி யோசிக்கும் போது நீ வீட்டுல இருக்கிறதா நல்லதுன்னு எனக்கு தோணுது, அதான் பாலிஷா சொல்றாரு. அப்படியாங்கிற மாதிரி மயிலு பார்க்க, அப்படிலாம் எனக்காக யாரும் இருக்க வேணாண்டா, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்கட்டும், பிடிச்சதை செய்யட்டும், யாரையும் கோமதி பிடிச்சு வச்சான்ற பேரு எனக்கு வேண்டாம் அப்படின்னு கோமதி சொல்ல, மயிலுக்கு ஒரு பக்கம் அப்பாடான்னு இருந்தாலும், ஆனா அத்தை அவங்க வேணா அப்படி சொல்லலாம் அத்தை, நான் அப்படி சொல்ல மாட்டேன் அத்தை, நீங்க வீட்டுல இருமையிலன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், வீட்லயே இருப்பேன் அப்படின்னு மயில ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாங்க. ஏய், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, நீ கடைக்கு போ அப்படின்னு கோமதி சொல்லிட. உள்ளுக்குள்ள பயங்கர சந்தோஷம் மயிலுக்கு. அதை மொத்தமா அடக்க முடியாம கொஞ்சமா வெளியில காட்டி உம்முன்னு தலையாட்டுறாங்க. ஐயோ, நம்ம பிளான் இதுலயும் புட்டுக்குச்சான்ற மாதிரி பாக்குறாரு சரவணன். கோமதி, மயிலு கடைக்கு வர்றது எனக்கும் ஒத்தாசையா தான் இருக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, மயிலு ஒரு வியப்பான பார்வை பாக்குறாங்க மாமனார. கடையில என்ன பொருள் இருக்கு, என்ன இல்ல, வரவு என்ன, செலவு என்னன்னு எல்லா விவரத்தையும் துல்லியமா எழுதி வச்சிருக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, மயிலு ரொம்ப பெருமையா சந்தோஷமா சிரிக்கிறாங்க. சரின்ற மாதிரி கோமதி தலையாட்டுறாங்க. சரவணன் தான் நொந்து போய் நாம போடுற பால் எல்லாம் கிளீன் போல்ட் ஆகுது அப்படின்னு வருத்தமா பாத்துட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனா மயிலு கடைக்கு வந்ததுல இருந்து நான் கடையில சும்மா தான் உட்கார்ந்து இருந்துட்டு வரேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, மயிலுக்கு சந்தோஷமா இருக்கு. சரின்ற மாதிரி கோமதி தலையாட்டுறாங்க. ச்சே, எந்த விஷயத்திலயுமே அணக்கட்ட முடியாத அளவுக்கு அப்படியே தப்பிச்சு போயிட்டு இருக்காளேன்னு சரவணன் பாக்குறாரு. கோமதி எந்த உணர்ச்சியுமே இல்லாம அப்படியே நின்னுட்டு இருக்க. கோமதி, நீ ரொம்ப யோசிக்காத, விடு, நாம நம்ம குழலியை கல்யாணம் பண்ணி கொடுத்தப்ப கூட வீடு ஒரு 4-5 நாளைக்கு இப்படித்தானே இருந்தது, அப்புறம் எல்லாமே போக போக சரியாயிடுச்சுல்ல, அதே மாதிரி இதுவும் சரியாயிடும் கோமதி அப்படின்னு பாண்டியன் ஆறுதல் சொல்ல, மயிலும் கண்களாலேயே ஆமா அத்தனை ஆறுதல் சொல்றாங்க. இங்க பாருன்னு கூப்பிட அப்படின்னு திரும்புறாங்க கோமதி. இங்க பாரு, பிள்ளைங்க நம்ம கூட இருக்கிறாங்களான்னு பாக்குறத விட அவங்க நல்லா இருக்காங்களான்னு தான் பார்க்கணும், அதுதானே நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சம்மதமே இல்லைன்னாலும் சரின்ற மாதிரி பாக்குறாங்க கோமதி. போ, மனசை போட்டு அழட்டிக்கிடாம வேலையை பாரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கோமதியோட கண்கள் வாசலை நோக்கி போகுது. மயில, ஆமா அத்தை, நீங்க மனசை தேத்திக்கிட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி பாக்குறாங்க. பேசி முடிச்சிட்டீங்களா, நான் கிளம்பட்டுமாங்கிற மாதிரி ஒரு பார்வை பாக்குற கோமதி அதே ரோபோட்டிக் வாக்கோட அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. பாண்டியன் போற கோமதியவே சங்கடமா பார்த்துட்டு இருக்க. மயிலும் ஆதரவா அவங்க அத்தையை பார்த்துட்டு இருக்காங்க. சரவணன் மட்டும் யார் யாருக்கோ என்னென்னமோ வழி கிடைக்குது, ஆனா எனக்கு இந்த சூனியக்காரிட்ட இருந்து விடுபடுறதுக்கு எந்த வழியுமே இல்லையாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.